நேர்களே, இப்போ நான் பேச போகிறது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த போர். மிகப்பெரிய அளவில் அந்த போர் வெடித்துட்டு, இந்த போருக்கு காரணத்தில் கிட்டத்தட்ட 133 ஆப்கன் வீரர்கள், தலிப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தலிபானுடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த தலிபான் வீரர்கள் மட்டுமல்ல, 200க்கும் மேற்பட்டவர்கள் கேஷுவாலிட்டி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முக்கியமான காரணம், ஆப்கானிஸ்தான் தலிபானங்கள் தெஹ்ரீகே தலிபான் என்கின்ற ஒரு அமைப்பை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர்லேருந்து தூண்டிவிட்டு இஸ்லாமிய அடிப்படை ஃபண்டமெண்டல் ஜிஹாத் ஆர்கனைசேஷன், தற்கொலை படைகளை தனதாக்கி கொண்ட தெஹ்ரீகே தாலிஃப் இந்த அமைப்பு இந்த வன்முறையில் ஈடுபட்டு தொடர்ந்து பாகிஸ்தானை இஸ்லாமிய மயமாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதற்கு ஃபண்ட் பண்ணி ஆயுதங்களை கொடுப்பது தாலிஃப் அப்படிங்கிற பார்வையை பாகிஸ்தான் வைத்தது. ஏற்கனவே ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு, 6 மாதங்களுக்கு முன்பு இதே நிலை தாக்குதல் நடந்தது. அப்போது ஒரு சமாதான தீர்வு காந்தஹாரில் நடைபெற்றது. காந்தஹாரில் அல்ல, அதாவது தோஹாவில் நடைபெற்றது. இந்த தோஹாவினுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் கத்தர் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இணைந்து இந்த சமாதானத்தை அவர்கள் முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நேற்று நடந்த அந்த போர் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலே அது போராக மாறி இருக்கிறது. அதை எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதாவது தலிபான்கள் என்ன சொல்கிறார்கள், 133 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 200 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். இதை திருப்பி தாக்குதல் நடத்திய தாலிப் படைகள் மூலம் 50க்கும் மேற்பட்ட ஏராளமான பாகிஸ்தான் இராணுவ சிப்பாய்கள் இறந்து போனதாகவும் நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதலை மட்டுப்படுத்த ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி, அதே போன்று இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த போரின் மூலம் மத்திய கிழக்கு போரை தாண்டி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரின் உண்மையான பின்னணியை பார்க்கின்ற போது தெஹ்ரீகே தாலிபான் முழுமையாக கொர்ரம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐஎஸ் அமைப்புக்கு ஒப்பான ஒரு இஸ்லாமிய 7ஆம் நூற்றாண்டு கலாச்சாரத்தை, ஷரியா கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்ததாகவும், பாகிஸ்தான் இந்த ஃபண்டமெண்டலிலே சபா ஷெரீஃபும் சரி, அசீம் முனீரும் சரி இதற்கு அனுமதி இல்லாத போது முழுக்க முழுக்க தெஹ்ரீகே தாலிபான் ஆப்கானிஸ்தானில் இந்த தாலிபான்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர்கள்தான் இந்த பயங்கர தாக்குதலை தொடர்ந்து நடத்தி எமது எல்லைக்கூடாக அவர்கள் பயணித்து இவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என கடுமையான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் ஆப்கன் தாலிபான்களின் மீது வைத்துதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பகுதியில் தாக்குதலை நடத்தினாங்க. அதில் தான் ஏராளமான பொதுமக்கள் உட்பட, தலிபான் வீரர்கள் உட்பட, இந்த தாக்குதல் காபூலிலும் நடந்திருக்கிறது, அதே மாதிரி காந்தஹாரிலும் நடந்திருக்கிறது. காபூலில் ஒரு அரசு தலைமைக்குரிய இடம், காந்தஹாரும் ஆப்கானிஸ்தானில் நிலை பெறும் ஒரு முக்கியமான 2 புராதன நகரங்கள். அப்போ இதுக்குள்ளே தாக்குதல் நடத்தினா எப்படி அவங்க விடுவாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். முஜாஹித் அவருடைய விவகாரத்தை ரொம்ப தெளிவாக என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் பழிக்கு பழி வாங்காமல் விடப்போவதில்லை, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தன்னிடத்தில் விமானத்தை வைத்து, அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய F-16 போன்ற விமானங்கள் பாகிஸ்தானில் இருக்கிறது, இதை பயன்படுத்தி தான் ஆப்கனில் அவர்கள் குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடியே இந்த போர் வரும்போதே ஆப்கானிஸ்தான் மிக கடுமையாக எச்சரித்தார்கள், எங்களுக்கும் தெஹ்ரீகே தாலிபானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பாகிஸ்தான் எங்கள் நாட்டுக்குள்ளே குண்டு போடுறாங்க, அவங்க குண்டு போட்டால்
நாங்கள் ஓய்ந்து விடுவோம் என்று நினைக்காதீர்கள். எங்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கொள்ளணும்னா அமெரிக்காவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ரஷ்யாட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் வசனத்தை பேசினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அமெரிக்காவை 18 ஆண்டு கால போரில் தோல்வியடைய செய்தவர்கள். 10 ஆண்டு கால போரில் சோவியத் ரஷ்யா அதுவும் தோற்றது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக 2002 ஒசாமா பில்லேடனை தன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரிய போது ஒசாமா பில்லேடன் எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரத்துவர், அவரை நாங்கள் ஒப்படைக்க தேவையில்லை, அவர் எங்கள் நாட்டில் இல்லை, இருந்தாலும் ஒப்படைக்கப் போவதில்லை, அவர் எங்கள் நாட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ட்வின் டவர் அட்டாக்ஸ், இந்த 2 குற்றச்சாட்டுக்கும் காரணம் அல்-கொய்தா மட்டும்தான் காரணம் என்றும் ஆப்கான் இதை முன்னின்று நடத்தியதாகவும் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் முழுமையாக மறுத்த நிலையில்தான் தற்போது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இப்போது இங்கே நாம் மிக முக்கியமாக பார்ப்பது, இந்த தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா இருக்கலாமா என்று ஒரு சந்தேகம் எழுகின்றது. அமெரிக்கா இருப்பதாக ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிற நேரம் ஏனென்றால், அமெரிக்காவினுடைய நேச நட்பாக, அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நட்பாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் பாகிஸ்தான். பாகிஸ்தான் அமெரிக்கா பாகிஸ்தான் மூலம் இந்தியாவை கண்காணிப்பதற்கும், சில விவகாரங்களில் இந்தியாவை அவர்கள் செக் அண்ட் பேலன்ஸ் வைப்பதற்கும், இந்தியாவுக்காக எதிர்நிலைகளை மேற்பதற்கும் பாகிஸ்தானுக்கு அவர்கள் ஆயுதங்களை கொடுப்பதும், பணங்களை IMF மூலம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுகள் மூலம் பணம் கொடுப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பு கொண்ட பொஹாராம், இது அமெரிக்கா 18 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டிலைட் மிலிட்ரி டிஃபென்ஸ் சென்டர், ஒரு நகரத்தையே அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜோ பைடன் நிர்வாகம் அல்ல, இப்போது இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கேட்கிறார். அப்போ ஆப்கானிஸ்தான் அதற்கு பதில் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமிய எமிரேட்ஸ் குடியாட்சியை ஆரம்பித்திருக்கிறோம், நீங்கள் தோல்வியடைந்து எங்கள் நாட்டில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்க, என் நாட்டில் இனி ஒரு துளி மணல் கூட, ஒரு சென்ட் இல்லை, ஒரு இஞ்சி கூட உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த கோபம் அமெரிக்காவை ஆப்கனின் மீது தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வழியாக தூண்டிவிடப்பட்டதாக இருக்கலாம். ஏனென்றால் பொஹாராம் என்பது 1 மணி தூரத்தில், அதாவது சீனாவின் அணு உலைகளுக்கு பக்கால், சீனா எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் பாகிஸ்தான், மற்றொரு பக்கம் ஈரான், ரஷ்யா, அசர்பைசான், உஸ்பெகிஸ்தான், இப்படியெல்லாம் பல்வேறு பிரதேசங்கள் ஆப்கனின் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற போது இதன் மூலமாக அந்த இடத்தை கைப்பற்றி விட்டார். பொஹாராம் என்கின்ற அந்த இடத்தை கைப்பற்றி விட்டார். அதில் அமெரிக்க தனது இராணுவ நிலையை நிலைப்படுத்தி கொண்டால் எல்லா நாடுகளையும் கண்காணிக்க, உளவுகளின் மூலம் அவர்கள் அதை கண்காணிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக சீனாவினுடைய ராஜ்யத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆப்கனின் இந்த பொஹாராம் நிலைப்பகுதி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு இடத்தை கூட கொடுக்க முடியாது என்று சொன்ன நிலையில் இன்றைக்கு சமாதானத்தை, தோஹாவில் நடந்த சமாதானத்தை தாண்டி ஒரு பெரும் பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே போர் நடக்குமா என்ற சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கன் இறையாண்மை கொண்ட நாட்டிற்கும் போர் ஆரம்பித்து விட்டது. இதில் 50 பாகிஸ்தான் வீரர்களும் 130 பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் தாலிபான்களும் 200க்கும் மேற்பட்ட ஆப்கன் பிரதிநிதிகளும் காயம்பட்டும் கொல்லப்பட்டும் இருப்பது 2 நாடுகளுக்கிடையே ஒரு பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்பாஸ் அராக்சி மட்டுமல்ல, யுஎன் செக்யூரிட்டியுடைய தலைவர், ஐநா சபையினுடைய தலைவர், அவரும் இதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். ரஷ்யாவும் கூறியிருக்கிறது. ஆக இந்த நிலை மீண்டும் ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு தூண்டுதலாக அமையலாம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இது ஒரு மத ரீதியான போராக மாறினால் தற்கொலை படைகளான தெஹ்ரீக்கே தாலிபான் ஒரு உச்சபட்ச நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் இது எப்படி செல்ல போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தற்போது பாகிஸ்தான் ஆப்கன் போர் தொடர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியாகும்.